السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. சொர்க்கத்தில் சேர்க்கும் 100 நற்செயல்களில் 4 இன்ஷா அல்லாஹ் என்று படிப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல 1028வது செய்தியாக பதிவாகி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்று உங்களில் யார் நோன்பு வைத்திருக்கிறார் என்று கேட்டார்கள். قال அபூ பக்ர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க உட்கார்ந்திருந்தாங்க. இது மஸ்ஜிதில் நடக்குது. நான் என்று சொன்னார்கள். قال ரசூலுல்லாஹ் திரும்ப அடுத்து கேட்டார்கள், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா, இன்று யார் ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் என்று கேட்டார்கள். قال அபூ பக்ர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் என்று சொன்னார்கள். قال ரசூலுல்லாஹ் அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க. فمن أطعم منكم اليوم مسكينا, இன்று யார் உங்களில் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தவர் என்று கேட்டார்கள். قال அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ பக்ர் சொன்னார்கள், நான் என்று சொன்னார்கள். قال ரசூலுல்லாஹ் அடுத்து திரும்ப 4வது கேள்வி கேட்கிறாங்க. فمن عاد منكم اليوم مريضا, இன்று உங்களில் யார் நோயாளியை நலம் விசாரிக்க போய் வந்தவர்? قال அபூ பக்ர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் என்று சொன்னார்கள். فقال رسول الله صلى الله عليه وسلم, இப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஜ்தமஅனா ஃபி இம்ரிஇன் இல்லா தஹலல் ஜன்னah, இந்த அனைத்தும் யாரிடம் ஒன்று சேர்ந்து விட்டதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். 4 விஷயங்கள் சொர்க்கம் போறதுக்கு, 4மே ஒரே நாள்ல ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா, இந்த ஹதீஸுடைய விளக்கத்துல இமாம் அல் காதி ரஹிமஹுல்லாஹ் மிக முக்கியமான ஹதீஸ் துறை அறிஞர் விளக்கங்கள் சொல்றதுல, மஅனாஹு தஹலல் ஜன்னah, சொர்க்கம் நுழைந்து விட்டார்னு ரசூலுல்லாஹ் இங்க சொல்றதுடைய கருத்து என்னன்னு கேட்டா, பிலா முஹாசபா, அந்த மனிதருக்கு கேள்வி கணக்கு விசாரணை இருக்காது. வலா முஜாஸத்தின் அலா கபீஹில் அஅமால், அவருடைய தீய செயல்கள் எல்லாம் அதற்கு தண்டனை அளிக்கப்படாது. ஏன்னு கேட்டா, இது எப்படி சொல்ல முடியும்? பொதுவாகவே ஒருத்தர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராக இருந்தா அவர் சொர்க்கம் போகத்தான் செய்வார். அவருடைய தீமைகள், அவருடைய பாவங்கள் இருந்தால் கூட அல்லாஹ் நாடினால் அவரை மன்னித்து விடுவான், இல்லை என்றால் தண்டனை கொடுத்த பிறகு சொர்க்கம் அனுப்பி விடுவான். இது ஒரு பொது விதி. ஈமான் கொண்ட ஒவ்வொருவருக்கும் சொர்க்கம் உண்டு. அவர் பாவங்கள் செய்திருந்தா அஹ்லு சுன்னா, சுன்னாவை பின்பற்றக்கூடிய உடைய கொள்கை என்னன்னு கேட்டா, அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிப்பான், இல்லை என்றால் மன்னித்து சொர்க்கம் அனுப்பி விடுவான். இங்க ரசூலுல்லாஹ் 4 கேள்விகளை கேட்டு, இந்த 4மே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல அமல்கள் தானே. அப்போ சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல அமல்கள்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இவர் சொர்க்கம் செல்வார்னு சொல்வதற்கு தேவையில்லை. எனக்கு சொர்க்கத்துக்கு போக விடுவார், இந்த அமல்களை செய்யறோம் சொர்க்கம் போவார். ஆனால் இங்கே இந்த 4 அமல்களும் ஒரே நாளில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்துட்டா, அன்னைக்கு செய்துட்டார். அவர் நோன்பு வச்சிருக்காரு, அவரு மிஸ்கீனுக்கு ஏழைக்கு உணவளித்திருக்கிறார், அவர் ஜனாசாவை பின்தொடர்ந்து இருக்கிறார், நோயாளி நலம் விசாரித்தும் இருக்கிறார். இந்த 4 ஒரே நாள்ல ஒருத்தர் வாழ்க்கை நடந்துச்சுன்னா, அப்படி என்றால் அவர் சொர்க்கம் போவார்னு சொல்றதுக்கு அந்த கருத்து என்ன அப்படின்னா, அவர் சொர்க்கம் போவார். எப்படின்னா, வலா முஹாசபா, அவருக்கு முஹாசபா இருக்காது, அதாவது கேள்வி கணக்கு விசாரணை இருக்காது. இது சாதாரண விஷயம் இல்ல. அல்லாஹ் தஆலா தன்னுடைய நல்லடியார்களை மிக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய கருணை. ஒருத்தர் காலையில அவர் நோன்பாளியாவும் இருக்கணும், அன்னைக்கு அவருக்கு ஒரு ஜனாசா கிடைச்சு அந்த ஜனாசா பின்தொடர்ந்து அடக்கம் செய்ய போயிருக்கணும், அதே நாளில் அவர் ஒரு ஏழைக்கு உணவு அளித்திருக்கணும், அதே நாளில் அவர்
ஒரு நோயாளி நலம் விசாரித்திருக்கணும். இந்த 4மே ஒருத்தர் செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். இதுல முதல் விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பு. நபித்தோழர்கள் ரொம்ப தனித்துவமா அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு மிகச்சிறந்த தோழரா ஏன் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஏன் இந்த உம்மத்திற்கு மிகச்சிறந்த முதல் ஹலீஃபாவா, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு ரசூலுல்லாஹ்வின் பிரதிநிதியா, ஆட்சியாளரா அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஏன் தேர்ந்தெடுத்தார், இந்த உம்மத்துடைய மிகச்சிறந்த இமாமாக முதல் தரத்திலேயே அவர்களை வைத்தார். எல்லா நபித்தோழர்களிலும் முதலில் சொர்க்கம் செல்வதற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்ல ஏன் அபூபக்கருடைய பெயர் வந்துச்சு? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, இதுல இருந்தா ரசூலுல்லாஹ் சொர்க்க நற்செய்தியை மற்ற தோழர்கள்லாம் சொல்றாங்க. உமர் அதற்கடுத்தா வராரு, அதற்கடுத்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கடுத்த அலி, அதற்கடுத்த அடுத்தடுத்து மற்ற தோழர்கள். அப்ப ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களிலே அந்த மற்றவர்கள்லாம் இருந்தும் கூட அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கும் போது இந்த எல்லா விஷயங்களையும் செய்தவர்கள் அங்க இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த கேள்வியை ரசூலுல்லாஹ் கேட்கும் போது நோன்பு வைத்த ஒரே ஆள் அவர் தான். இந்த கேள்வியை ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் அன்னைக்கு அவர் மட்டும்தான். இந்த கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்கும் போது ஏழைக்கு உணவளித்த அந்த நன்மையை செய்தவர் அவர் ஒருத்தர் தான். இந்த கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்கும் போது அன்னைக்கு நோயாளி நலம் விசாரித்துட்டு வந்தவர் அவர் தான். இது அவர் பொய் சொல்லல, அதே நேரத்தில் அவர் பெருமையும் அடிக்கல. அவர் பெருமை அடிக்கல அப்படிங்கிறத உலமா கல்வியாளர்கள் எப்படி இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை குறிப்பிடுறாங்கன்னா, அபூபக்கர் இந்த இடத்துல பதில் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உண்மை சொல்லணும், ஆனா ஒருத்தர் தான் செய்த அமலை வச்சு பெருமை அடிக்க கூடாதுல்ல, அவருடைய அமலை மறைக்கணும், அதுதான உண்மை. ஏன்னா இஹ்லாஸ் அடிபட்டுரும். நான் செய்தேன் அப்படின்னு சொல்றது பெருமையா போயிடும். ஆனா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, பதில் சொல்லி ஆகணும். மற்றவர்கள் அமைதியா இருக்கிறாங்க, அவங்க ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டா அவங்க செய்யல. ஏன்னா ரசூலுல்லாஹ் கேட்கும் போது சஹாபாக்கள் எது உண்மை அதை சொல்லிடுவாங்க. அப்ப அங்க மற்றவர்கள் அந்த அமலை செய்திருந்தாங்கன்னா இதே பதில் நான் சொல்லியிருப்பாங்க. மற்றவர்கள் செய்யல, அவை அமைதியா இருக்கிறாங்க. செய்தவர் அபூபக்கர், அவர் பதில் சொல்லணும், ஆனா பெருமை இருக்கக்கூடாது. இது எப்படி அபூபக்கர் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் உங்கள இன்னைக்கு யார் நோன்பு வைத்தீங்கன்னு கேட்டாங்கல்ல, நான் நோன்பு வைத்திருக்கேன்னு சொல்லல. எப்படி வாசகம் வார்த்தை பிரயோகம் எப்படின்னா, நான் நோன்பு வைத்திருக்கேன்னு சொல்லல, நான் அப்படின்னு நிறுத்திட்டாங்களாம். அந்த ஒவ்வொரு கேள்விக்குமான பதில்ல நான் நோன்பு வச்சிருக்கேன், நான் ஜனாசாவை பின்தொடர்ந்தேன், நான் ஏழைக்கு உணவளிச்சேன், நான் நோயாளி நலம் விசாரித்தேன், அந்த செய்த செயலை அபூபக்கர் சொல்லல, ஆனா பதில் சொல்லணும் நான் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. அன 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 சுப்ஹானல்லாஹ். இதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இஹ்லாஸ். ரசூலுடைய கேள்விக்கு பதிலும் சொல்லணும், அதற்கு அல்லாஹ்வுக்காக செய்த அந்த அமலை வெளிப்படுத்துவதில் எவ்வளவு பேணுதல் நமக்கு வேண்டுமோ அவ்வளவு பேணுதல் நம்ம கடைபிடிக்கணும். அப்போ அந்த நேரத்துல இந்த பதிலுடைய தேவையும் ஒண்ணு இருக்கு. ஏன்னு கேட்டா, சில நேரங்கள் நாம் செய்கின்ற அமல் பிறருக்கு சொல்லப்பட வேண்டிய தேவை வந்தால் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு ஆதாரம். அந்த சொல்லுகிறதுல வரம்பு நம்ம கடைபிடிக்கணும். அந்த வரம்பை தாண்டி போனோம்னா இஹ்லாஸ் அடிபட்டுரும். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஒருத்தர் நீங்க தொழுதீங்களா அப்படின்னு கேட்டா, நான் தொழுதேங்கிறதுக்கு நான் ஆமா அப்படின்னா அது வேற. ஆமாங்க நான் தொழுதேன், எந்த நேரத்துல தெரியுமா தொழுதேன், எவ்வளவு நேரம் தெரியுமா தொழுதேன், நான் எவ்வளவு நேரம் ருக்கு செய்தேன் தெரியுமா அப்படின்னு என்னாச்சு, அவ்வளவுதான், நாசமா போச்சு தொழுதேன். ஏன்னு கேட்டா அவருடைய உள்ளத்துல என்ன வர ஆரம்பிக்க, கொஞ்சம் கொஞ்சமா ஷைத்தான் என்ன போடுவான், நீ தொழுது பெரிய ஆபீர், நீ பெரிய வணக்கசாலி அப்படிங்கிற எண்ணத்தை போடுவான். அப்ப அல்லாஹ்வுக்காக செய்த அந்த அமலுடைய நன்மைய ஷைத்தான் என்ன செய்வான், இப்படி சில நேரத்துல வெளிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய வரம்பை தாண்டி போக வச்சு நம்மை நாசமாக்கிறோம், நம்முடைய அமல்களை நாசமாக்கிறோம். அப்ப இந்த அறிவு, இந்த கல்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாவுக்கு கற்றுக் கொடுத்திருந்திருக்கிறாங்க. அதனால தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போது பதிலுடைய லிமிட், அந்த வரம்பு அப்படியே இருக்கு. ஏன்னா கேள்வி தெளிவா இருக்குது, பதிலுக்கு நான் அப்படிங்கிறத தான் செய்ததை சொல்லணுங்கிறப்ப அந்த இடத்துல பதில் தான் அது. அப்ப அதுக்கு அது போதுமானது. ஆகவே ரசூலுல்லாஹ்விடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வார்த்தைகளில் வரம்பு மீறாமல் இஹ்லாஸ பொத்தி பாதுகாத்துட்டு மிக கவனமாக பதில் சொல்றாங்க. அப்ப நம்முடைய இஹ்லாஸை பற்றிய அறிவுரை இதுல மிக முக்கியமானது. சொல்ல போனா இந்த ஹதீஸுடைய தனித்தன்மையே சொர்க்கத்திற்கு செல்லும் 100 நற்செயல்கள்ல நம்ம நேற்று 6 பார்த்தோம். 7வது என்னன்னு கேட்டா,
ஒருத்தர் இஹ்லாஸ கடைபிடிக்கிறது தான், கவனமாக அதுல இருக்கிறது தான். அதே நேரத்துல அடுத்து 8வது ஒரு நோன்பு வைக்கிறது சொர்க்கத்திற்கு அவர் கொண்டு போயிடும். ஏன்? அல்லாவுக்கா ஒரு நோன்பு வைக்கிறார். ஒருத்தர் அல்லாவுக்கா செய்யற அமல மத்தவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லாம சொல்லவே கூடாது. ஒரு தேவை மற்றவர்களுக்கு சில நேரத்தில் ஆர்வம் ஊட்டுவதற்காக சொல்லுவதா இருந்தால் அந்த வரம்பை கடைபிடிச்சு சொல்லணும். இப்ப ரசூலா இந்த கேள்வி ஏன் கேட்டாங்க? ரசூலாவுக்கு தெரியாதா ஒருத்தர் அங்க இருக்கிறவருடைய அமலை வெளிப்படுத்துற மாதிரி ஆகுது, அப்ப அந்த மாதிரி அமலை வெளிப்படுத்தினா அவருடைய இஹ்லாஸுக்கு பிரச்சனை ஆயிடுமே, இப்படி ஏன் கேட்கணும்? ரசூலா ஏன் கேட்டாங்கன்னா அதுதான் அங்க செய்தி. ஏன்னா மற்றவர்களுக்கும் அதை பற்றிய ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரே நாள்ல நோன்பு வச்சிருக்கணும், ஒரே நாள்ல ஜனாசா பின்தொடர்ந்து இருக்கணும், ஒரே நாள்ல உங்களால் நீங்க ஏழைக்கு உணவளிச்சிருக்கணும், அந்த ஒரே நாள்ல நீங்க ஒரு நோயாளி நலம் விசாரிச்சிருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்க செய்தீங்கன்னா என்ன நன்மை? இதோட கூலி எப்படிப்பட்டது? இது சாதாரண கூலி இல்லை, நீங்க சொர்க்கம் போய்விடுவீர்கள்ங்கிறது மட்டும் ரசூலா சொல்லல. அந்த கருத்தை ஆழமா ரசூலா எப்படி நமக்கு விளக்குறாங்கன்னா, இந்த எல்லாம் ஒன்று சேரணும், எல்லாமே ஒன்று சேரணும், ஒரே நாள்ல ஒன்று சேரணும். இப்படி ஒரே நாள்ல ஒருத்தருக்கு ஒன்று சேர அளவுக்கு நன்மை அவர் செய்கிறார் என்றால் இது சாதாரணமானது. இதெல்லாம் கட்டாய கடமையானதா? கவனியுங்கள், இது ஒரு செய்தி இருக்குது. கட்டாயமாக இல்லாத ஒன்றை பற்றி தான் இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வாஜிபான விஷயங்கள், கடமையாக இருக்கிற விஷயங்கள். இப்ப நோன்பு நம்ம ரமதானுடைய நோன்பு கடமை. இந்த நோன்பு எந்த நோன்பு தெரியுமா? சாதாரண நாட்கள் வைக்கிற ஒரு சுன்னத்தான உபரியான நோன்பு. அப்ப உபரியான சுன்னத்தான கடமை இல்லாத நோன்பு வைத்தாலே கடமையே இல்ல, கட்டாயம் ஒவ்வொருத்தரும் ஜனாசா பின்தொடர்ந்து ஆகணும்னு இல்ல, கட்டாயம் இல்ல ஒருத்தர் ஏழைக்கு உணவளிச்சு ஆகணும்னு இல்லதான். ஒருத்தர் நலம் விசாரிக்கணும், ஒரு நோயாளி இருக்கிறார், அவரை போய் பார்த்துட்டு வர்றது இருக்குது, அல்லது ஒரு சோடால் போட்டு உடம்பு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கறது இருக்குது. இது கட்டாயமா செய்யலைன்னா நீங்க பாதி ஆயிடுவீங்க, நீங்க காப்பி ஆயிடுவீங்கன்னா இருக்குது இல்ல. அப்ப கடமையே இல்லாத அமல்களிலே கூட ஒருவர் அந்த அமலை ஆர்வமாக, அதுவும் ஒரே நாள்ல இந்த மாதிரி ஒரு 4 அமல ஒருத்தர் செய்யறாருன்னா அவருக்குரிய கூலி அல்லாஹ் அந்த அடியான விசாரணை கூட செய்யாம அந்த அடியானுடைய தீமைகள் தவறுகளை அதற்கு தண்டனை கொடுக்காம அப்படி நீ சொர்க்கம் போயிடுன்னு அனுப்பிடுவான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் அப்படி ஆக்கணும். அப்போ இந்த ஒரு சிறப்பு இந்த 4 நற்செயல்கள் ஒன்றிணைவதில் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. இதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு நல்ல அமல்கள் செய்வதில் ஆர்வமா இருந்திருக்கிறாங்க இந்த செய்தி. இன்னொன்னு ஏன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வந்திருப்பாங்க, அப்படி வர முடியாது. அபூபக்கர் மறைவானது அறிய மாட்டாரே. ரசூலுல்லாஹ் கேட்கிறது அல்லாஹ்விடம் இருந்து வருகிற கட்டளை. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடம் இருந்து செய்தியாக வஹியாக அங்க மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. ஒரு 4 அமல்கள் ஒன்றா ஒரு நாள்ல ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருந்து அவருடைய கூலி எவ்வளவு பெரியது அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் தெரிவிக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அதுக்கு தகுதியான இந்த உம்மத்துக்கு எடுத்து காட்டுறது ஒரு ஆளை அல்லாஹ் எப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு தகுதியான ஒரே அர்த்தம் அபூபக்கர் தான் அந்த இடத்துல. மற்ற எந்த சஹாபாவுகளுக்கு அந்த தகுதி இருக்கல அந்த நேரத்துல. ஏன்னா எல்லாரும் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு நன்மையில முந்தக்கூடியவராக அபூபக்கர் இருந்திருக்காங்க. ஆகவேதான் அபூபக்கருக்கும் உமருக்கும் எப்பவுமே போட்டி இருந்துட்டே இருக்கும் நன்மைகள் செய்யறதுல. எப்பவுமே உமர் தோல்வி அடைவாங்க. உமர் சொல்லுவார், உங்களினால் வெல்லவே முடியல அப்படின்னு. உண்மை என்ன தெரியுமா? உமர் தான் போட்டிடுவாங்க, அபூபக்கர் போட்டியை போட மாட்டாரு. அவருடைய இயல்பிலேயே அந்த நன்மைகளை செய்வதில் அவர் அப்படியே யதார்த்தமா செய்துட்டு இருப்பாரு. இங்க போட்டி போட்டுக்கிட்டு அந்த நன்மை நாம செய்யணும், நாம முதல்ல செய்யணும். உமர் தோல்வி அடைஞ்சிட்டே இருப்பாரு. ஏனென்றா அபூபக்கர் எந்த நன்மையையும் அற்பமாக சிறியதாக கருத மாட்டார். இது சின்னதுதானங்க, இது என்ன பெரிய விஷயம்? ஏழைக்கு உணவளிக்கிறது ரொம்ப அற்பமா. ஏன்னா ஏழையே ஒரு மனிதன், ஒரு மிஸ்கீன் என்று சொன்னா அவனை அற்பமா தான் மனுஷன் பார்க்கிறான். உண்மைதானே? அப்ப அற்பமான மனிதனுக்கு உணவளிக்கிறதும் இந்த பக்கம் திருப்பி பாருங்க, ஒரு அந்தஸ்தில் உயர்ந்த ஒருத்தனுக்கு உணவளிக்கிறது எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்தஸ்தில் உயர்ந்தவனுக்கு உணவளிக்கும் போது அவனுக்கு விருந்து, அதை விருந்துன்னு சொல்றோம். அவனுக்கு வகை வகையான உணவு, சுவையான உணவு இதெல்லாம் சமைச்சு வச்சு அவனை ரொம்ப கண்ணியப்படுத்தி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு போடுவோம். அந்த மனிதன் போதும் வேணா வேணான்னு சொன்னாலும் நம்முடைய பிரியத்தையும் நாம் காட்டக்கூடிய உபசரிப்பையும் அந்த மனிதன் அப்படி காட்டுவோம். ஏனென்றா அவன் நம்மிடம் நமக்கு முக்கியமானவன், நமக்கு சொந்தமா இருக்கலாம், அல்லது ஒரு பணக்காரராக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு பதவியில இருக்கலாம், அவரிடம் நமக்கு ஒரு காரியமாக வேண்டியது இருக்கலாம், அவர்கிட்ட ஏதோ நமக்கு ஒரு நெருக்கு தேவைப்படலாம். நாம் என்ன செய்வோம்? அப்ப அந்த மனிதனுடைய இயல்பு என்னன்னா அந்த விருந்தை அந்த மனிதனை சந்தோஷப்படுத்தணுங்கிறது. யாருமே மிஸ்கின் அப்படி நினைக்க மாட்டாங்க இல்லையா இந்த உலகத்துல. அப்போ ரொம்ப சாதாரணமா தான் மிஸ்கின் அணுகுவாங்க மனிதர்கள்.
ஆனா மிஸ்கீன் நமக்கு முக்கியமானவர். அவருக்கு உணவளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உணவுங்கிறது ரொம்ப இலகுவான ஒண்ணுதான். நம்ம சாப்பிடறத கொடுத்துடலாம். அந்த மிஸ்கினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறது. அவன் போடுற ஆடை, அவனுடைய வீடு, அவனுடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மனுஷன் பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை. உணவுங்கிற சாதாரண ஒன்றுக்கு ஒரு மனிதன் இது ரொம்ப சின்ன அமலா இருந்தா கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மிஸ்கினை மதிச்சு, மிஸ்கின்னாவே இருந்து தெருவில் சுற்றி இருக்கிறவங்க தான் நினைக்க கூடாது. நம்மை சுத்தி எத்தனை பேர் இருப்பாங்க. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார், பள்ளிவாசல்ல ஒருத்தர் இருப்பார், வெளியில ஒருத்தர் இருப்பார், கடைகளில் ஒருத்தர் வருவார், எங்க வேண்டுமானால் இருப்பார். அவருடைய நிலை, அவர் உணவு தேவைப்படுகிறவர் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆனா அவர் வழிபோக்கனா ஒரு டிராவலரா இருப்பான். அவனுக்கு ஜக்காத்தே கொடுக்கலாம் நமக்கு. ஏன்னா அவன்கிட்ட இப்ப அவன்கிட்ட ஒண்ணும் இல்லை, அவருடைய நிலைமை அதுதான். அவன் வருகிறான் பாருங்க, அந்த பணக்காரனா இப்ப மிஸ்கின் தான். ஏன்னா அவனுக்கு சாப்பாடு தேவை, தண்ணி கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, இந்த ஊர்ல ஹோட்டல் இல்லைன்னு ஒருத்தன் வந்தாலும் என்ன ஆகும்? அப்ப அவனுடைய நிலைமை என்ன? அப்ப அவனுக்கு உணவளிக்கிறதுல அந்த உணவளிப்பது அல்லாஹ்விடம் நமக்கு நாம் சொர்க்கம் போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாயிரும். சுபஹான் அல்லாஹ், இங்க ஒரு மிஸ்கீனுக்கு சாதாரணமா அவனுக்கு உணவளிச்சுட்டு சொர்க்கமே கிடைக்கும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப சொர்க்கத்தை அளவுகளா வச்சுதான் இங்க மிஸ்கீனுக்கு செய்கிற உதவியை பார்க்கணுமே தவிர மிஸ்கீன்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு செய்கிற உதவியை அதை பார்க்க கூடாது. அல்லாவுக்காக செய்யற உதவி அது. நோன்பு அல்லாவுக்காக செய்யறது. ஜனாசா, இறந்து விட்ட மனிதன், நாம அவனை பின்தொடர்றோமா இல்லையா அவனுக்கு தெரியுமா? அவன் தான் இறந்து போயிட்டானே, அவனுக்கு தெரிய போறது இல்லை. நாளைக்கு அவன்கிட்ட போய் நம்ம சொல்ல, அவன் ஜனாசா பின்தொடர்ந்தேன், கவனிச்சியா? எப்படி இன்னைக்கு நம்ம ஒருத்தர் கல்யாணத்துக்கு போயிட்டு, கல்யாணத்துக்கு வந்தப்பா நீ தான் என்னை பார்க்கல, ஆனா கல்யாணத்துக்கு வந்தேன், ஆஜராயிட்டேன், என்ட்ரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரியா? மூத்தா போயிட்டான் அந்த மனுஷன். ஆனாலும் அந்த இறந்து விட்டவன் நல்லவன் என்றால் அவனுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். ஒரு நல்ல மனிதன், அவனை ஜனாசாவை பின்தொடரணும். சுப்ஹானல்லாஹ், அதுக்கு நன்மை இருக்கு. அதே மாதிரி ஒருத்தன் நோயாளியா இருக்கிறான், அப்ப அந்த நோயாளி நலம் விசாரிக்கிற அக்கறை நம்ம காட்டுறது இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஒருத்தருடைய லைஃப்ல ஒரு நாளுக்குள்ள நடந்துச்சுன்னா சுப்ஹானல்லாஹ், விசாரணை இல்லாம மனிதனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நற்செயல்களை எல்லாம் ஆர்வத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய சுன்னா அடிப்படையில அவருடைய வழிமுறையில ஆர்வமா செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.